Yamaha 135. ஸோ இந்த வண்டி வந்து என்கிட்ட வந்திருக்குது. ஸோ என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் கனெக்ட் ராட் போயிடுச்சு. கனெக்ட் ராடு வந்து ஷேக்கு. இதுதான் கனெக்ட் ராடு. ஸோ ஒரிஜினல் கை இது. இது வந்து 135 உடைய சிஸ்டங்கள். இந்த கை கிராங்க் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இது வந்து என்கிட்ட ரெடி பண்ண வந்துருக்குது. இதில் அதில் வர்ற இது அது 2 வாசரு, இது பிஸ்டன் லாக்கு, இது கை, அதில் வர்ற கை. ஸோ இப்போ நம்ம வந்து இதை ரெடி பண்ண போகிறேன் நான். 135 கிராங்கு போர். இந்த போர் பார்த்தீங்கன்னா மேலே இந்த பெயிண்ட் அடிச்சு ஒரே நல்லா இல்லை. ஸோ அதனால் இதை வந்து இது நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி நல்லா அழகாக ஜம்முன்னு பண்ணோம்னா அருமையாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இது உள்ளகத்தெல்லாம் கிளியராக நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுத்தமாக நல்லா அழகாக ஓரளவுக்கு நல்லா அருமையாக ஜம்முன்னு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நம்ம பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ போர் வந்து இந்த மாதிரி இந்த க்ளீன் பண்ணி நம்ம கேன்வாஸ் பண்ணி இதை அழகாக பண்ணோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இதுதான் இது. இந்த பிஸ்டன் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது லார்ஜ் சைஸ் 1 mm பிஸ்டன் தான் போட முடியும். ஸோ போர் வந்து அடுத்த சைஸ் போடலாம் இதை பிஸ்டனு. ஸோ இது வந்து என்கிட்ட வந்துருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரீபோர் பண்ணி என்ன கிளியரன்ஸ் வச்சு இதை ரீபோர் பண்ணி நம்ம அழகாக போடலாம் அப்படின்ற ஒரு தகவல். ஏன்னா மெயினாக வந்து இதில் என்னன்னா, நிறைய பேர் நீங்கள் போட் பண்ணிடுறீங்க. இதை வந்து போட் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம ஒரிஜினாலிட்டியாக ஓட்டுறோம்னா அந்த ஒரிஜினாலிட்டியோடு நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கணும். அதுதான் இந்த வண்டியில் ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த எக்ஸாக்ஸில் வந்து ரொம்ப வாயெல்லாம் வந்து அகலப்படுத்தக்கூடாது. அகலப்படுத்திங்கன்னா பெட்ரோல் ஊற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நீங்கள் பெட்ரோலு ஊற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதே மாதிரி இந்த இது பார்த்தீங்கன்னா போட் பண்ணிடுவாங்க எல்லாத்தையும். ஸோ அதை மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இது வந்து ஒரிஜினாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு பாருங்க. இதுதான் இதோடைய அளவே, ஒரிஜினாலிட்டி அளவு. நான் ஏற்கனவே இதை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எவ்வளோ அளவு இருக்கும் அப்படின்றது 135 வந்து என்கிட்ட இருக்குது. ஏன்னா நான் ஒரிஜினல் போர் வச்சுருக்கேன் 135. ஸோ அதனால் எனக்கு நல்லா தெரியும். ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். நான் Yamaha பார்க்குறவன். ஸோ அதனால் வந்து இது வந்து என்கிட்ட வெளியிலேருந்து வந்துருக்குது. ஸோ இதை ரீபோர் பண்ணி கனெக்டர் கை செட்டு ரெடி பண்ணி அடுத்தது கிளட்சி பெல்லு. இதுதான் அந்த கிளட்சி பெல்லு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளகிற ரப்பரை எடுத்துகிட்டு நம்ம அழகாக ஜம்முன்னு ஜோராக அடித்து க்ளீன் பண்ணி கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இது சவுண்டு வருது அவருக்கு 135 இது. இதில் உள்ள கிளட்சி பெல்லு உள்ள ஒரே சவுண்டு. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணுறத ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். இதை எப்படி ரெடி பண்ணி நான் கஸ்டமருக்கு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது வெளியூர்லேருந்து வந்திருக்குது. அதுதான் இது எங்கே இருந்ததுன்னா தாராபுரத்துலேருந்து வந்திருக்குது. அதனால் இங்கேருந்து ரெடி ஆகி அங்கே போகுது. இது பார்சலில் அனுப்பிச்சி விட்ருவேன். இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். RX நான் ஏற்கனவே நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அதேமாதிரி இது தாராபுரத்துலேருந்து வந்திருக்குது. ஸோ இதை வந்து ஒரு நண்பர் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அவருக்காக இதை ரெடி பண்ணி போகுது. இதை ரெடி பண்ணி ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதுதாங்க ரொம்ப முக்கியம். இந்த கிராங்கு தான் ரொம்ப முக்கியம். இந்த கிராங்கில் வந்து ட்ரூவிங் பக்காவாக நம்ம வைக்கணும். 0 to 0 அந்த பக்கம் ட்ரூவிங் வரணும். ஸோ இதில் இப்போ கூட ஒரு நண்பர் கேட்டார், சார் இது வந்து எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு கேட்டார். நம்மளால் உட்காந்து வெயிட் எல்லாம் போட்டுக்கின்னு இருக்க முடியாது. ஸோ இதுதான் கிராங்க், அவ்வளோதான். ஸோ இந்த விஷயத்த நிறைய இருக்குது. இப்போ இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கை செட்டை அடிக்கிட்டு இது நம்ம ரெடி பண்ணுறது எப்படின்ற ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். அதேமாரி பேரிங் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கேஸில் டைட்டாக இருக்கும், ஒரு பக்கம் லூஸாக இருக்கும். அதனால் வந்து அதாவது கிராங்கில் கரெக்டாக இருக்கும். கேஸில் வைக்கும்போது ஒரு பக்கம் நம்ம தட்டினோம்னா ஈஸியாக போயிடும், ஒரு பக்கம் டைட்டாக இருக்கும். அதை வந்து கேஸை ஹீட் பண்ணி அழகாக உள்ளே அடித்து இறக்கிடணும். அதாவது கிராங்கோடு இறக்கிடணும். இதுதான் அதில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை எப்படி இறக்குறதுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அந்த நண்பர் எடுத்துன்னு வரன்னு இருக்காரு.
கேஸில் எனக்கு மாட்டி கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு. ஸோ அந்த கேஸ்லேயும் அதை மாட்டி கிராங்கை மாட்டி அவருக்கு நான் செட் பண்ணி கொடுத்துருவேன். இதுதான் நம்ம பார்க்கக்கூடியது. இது வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் மெயினாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த 4 ஸ்ட்ரெட்டை வந்து மெயினாக செக் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இதில் த்ரெட்டு போயிருக்கா அப்படின்றத ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது 4ம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த ரப்பர்லாம் கண்டிப்பாக நீங்கள் போடணும். இந்த ரப்பர்லாம் இல்லைன்னா ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ரப்பர் வந்து தனியாக கிடைக்குது, பேர்பாஸ் கல்லே கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த ரப்பர் நிச்சயமாக நீங்கள் போடணும். அதே மாதிரி இந்த ஹெட்டு போடும்போது நீங்கள் மேலே ஹெட்டு மாட்டுறீங்க, அது உள்ளே பார்த்தீங்கன்னா 2 கவ மாதிரி வரும். உள்ளே பெருசாக ரப்பர் வரும். உள்ளே இந்த சைடும் அந்த சைடும் ரப்பர் வரும். உள்ளே நீங்கள் அந்த ரப்பரை விட்டுட்டீங்கன்னா போகிற காற்று சருன்னு வெளியே போயிடும். அதை தடுத்து உள்ளே இதுக்கு வாங்கி கொடுக்கும். அதுதான் இந்த ஹெட்டில் ஒரு விஷயம். அதை யாரும் கவனிக்கிறது இல்லை. ஸோ அந்த ரப்பரும் இருக்காது. அதனால் இந்த நண்பர்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் ஹெட்டை எடுத்துகிட்டு வாங்க, அது ஒரு வேலைப்பாடு இருக்குது, அதை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு இருக்கேன். அதே மாதிரி அந்த ரப்பர் போடுறதும் ஒரு விஷயந்தான். ஆனால் ஹெட்டுலேயும் ஒரு வேலைப்பாடு இருக்குது. அந்த வேலைப்பாடும் அவருக்கு நான் செஞ்சு கொடுத்துருவேன். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கிய ஒரு விஷயம். நன்றி.